இப்போ கிளாஸ் ரூமில் நம்ம டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி காமனாக டீச்சர்ஸ் என்னென்ன சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி பாடத்தை ஆரம்பிக்கலாம். அதுக்கு இங்கிலீஷில் லெட்ஸ் பிகின் டுடேஸ் லெசன். இப்போது நாம் பாடத்தை தொடங்குவோம். அதுக்கு இங்கிலீஷில் லெட்ஸ் பிகின் அவர் லெசன் நவ். அஸ் எ டீச்சராக இப்போ நான் ஒரு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் டீச் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்களாம் தயாராக இருக்கிறீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ ஹோப் யூ ஆர் ஆல் ரெடி ஃபார் யுவர் இங்கிலீஷ் லெசன். இப்போ ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு இங்கிலீஷில் ஐ திங்க் we can start now. யாரும் தொடங்க தயாரா? அதுக்கு இங்கிலீஷில் இஸ் எவ்ரிபடி ரெடி டு ஸ்டார்ட். இப்போது நாம் வேலைக்குள்ளே இறங்கலாமா? now we can get down to work. அஸ் எ டீச்சராக சொல்லும்போது தொடங்குவதுக்கு டைம் ஆயிடுச்சு, ஸோ எல்லாம் பேசுகிறத நிறுத்துங்க. அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, இட்ஸ் டைம் டு பிகின், ப்ளீஸ் ஸ்டாப் டாக்கிங். நீங்கள் அமைதியாக இருப்பதுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன். அதுக்கு இங்கிலீஷில் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ டு பி குவைட். இப்போ அவங்க இடத்துல போய் உட்காருங்க, நாம் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் செட்டில் டவுன் நவ் ஸோ வி கேன் ஸ்டார்ட். ஸ்டூடெண்ட்ஸ் பேசிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, அஸ் எ டீச்சரை நீங்களாம் அமைதியாக இருக்கிற வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, வி won't ஸ்டார்ட் அன்டில் எவ்ரி ஒன் இஸ் குவைட். ஸ்டூடெண்ட்ஸ் பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னா, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்டாப் டாக்கிங் அண்ட் பி குவைட்.